ஸ்டோரி அவர் சொல்லுவாரு லவ் ஸ்டோரி சொல்லுவார். காலேஜ் டைம்ல கேக்குறீங்களா ஸ்கூல் டைம்ல கேக்குறீங்களா? எந்த டைம் லேப்ல எந்த லவ் ஸ்டோரி வேணும்னு சொல்லுவான். என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவான். சொல்லுங்க வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதையாச்சும் சொல்லுவாங்க பார்ப்போம். பார்த்துட்டாரு நினைக்கிறேன். சூப்பர். நீ ஏன் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க? ஸ்கூல் போடு சன்லைட்ல இருக்கு போட்டோக்காக போஸ்ட் கொடுக்க வந்து நீயே போட்டு போயிடும். பார்த்தா என்னடா வந்ததுல இருந்து சிட்டவே சிரிச்சுட்டே இருக்கான்னு பார்த்தா வீடியோலாம் இருக்கு. பாய். மேட்ரிமோனி ப்ரொஃபைல் வந்துச்சு பார்த்தோம். பாபா கோயில்ல மீட் பண்ணோம். 2 months வந்து சாருக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு, மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வரேன்னு சொல்லும் போது நான் வேணுமே வந்து வாய்ப்பு இல்லை, நான் வெயிட் பண்ணல 2 months, நீ 1 week வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இந்த பையனை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணி சும்மா ஒரு வைடா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிங் சொல்லலாம். சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ வெயிட் பண்ணோம், மீட் பண்ணோம், எல்லாம் நல்லா போச்சு. Just you and me. Ooh, could this be our destiny? நாங்க G5 actually G5 அதுல ஒரு G அவ மீதி 4 G. ஸோ எப்போவுமே வந்து ஆஃபீஸில் கேங்காக உட்காந்து ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது பேசினா எங்களுக்கு நாள் ஓடாது. ஸோ காலேஜ் ஃபஸ்ட் அப்போ ஃப்ரண்ட் ரோ எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தா. நார்மலாக திரும்பி ஹாய்னு பேசும்போது என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ளே அந்த நல்ல இது இருந்துச்சு, ரேப்போ அப்படியே பில்ட். அதாவது ரொம்ப பொறுமைசாலி. நான் வந்து அவளை ஃபோனில் வந்து பேஷன்ஸ் ஸ்பீக்கர் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வெரி ரெஸ்பான்சிபிள். பார்த்து கேரோட எல்லாருக்கும் she'll make sure everybody around her are happy and comfortable. So that's something I like about her. வெரி கமிட்டட், ரொம்ப சின்சியர், ஒர்க்லேயும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கமிட்டடாக இருப்பாள். ஸோ பிடிச்ச விஷயம் வந்து அவள் ரொம்ப கேரிங்காக இருப்பாள், மதர் மாதிரி எல்லாரையும் பார்த்துப்பா. ஸோ தட்ஸ் மை ஃபேவரட் திங் அபவுட். ஆக்சுவலி அவள் தான் வந்துட்டு மாம் ஆஃப் த கேங். எங்கள் கேங்கே வந்து அவள் தான் கேர்டேக்கர், செம்ம பாசமாக பார்த்துப்பா. என்னோட go to person in all my life would be Suja, now and forever. இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கா. அண்ட் பர்சனலி எங்களுக்குள்ள ஒரு டீப்பர் கனெக்ஷன் இருக்குது. போகணும் இப்ப பாருங்க, கூப்பிடும் மாப்பிள்ள சார் கூப்பிடணும். கூப்பிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வரேன். வாங்க சார், வாங்க மாப்பிள்ள சார். என்னுடைய மூத்த சகோதரியை தங்களுக்கு கன்னிகாதானம் பார்க்காதீங்க, அவரை பாருங்க. கன்னிகாதானம் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் சகோதரியை தாங்கள் விரும்பும் இடத்திற்கு ஹனிமூனுக்காக சுவிட்சர்லாந்து. ஓகே. தாங்கள் காசி யாத்திரை செல்ல வேண்டாம். என்னுடைய சகோதரியை தாங்கள் திருமணம் செய்து கொண்டு நல்வாழ்க்கை வாழுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாத்தியம் அமருங்கள்.
ப்ரப்போஸ் பண்ணேன். சொல்லுங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? பீச்சில் கூப்பிட்டு போய். இதெல்லாம் சரியான பொய் கதைகள். ஏய் ஈசிஆரில் வந்து இப்போ படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணல. ஆமாம் பெருசாக ப்ரப்போஸ் பண்ணீங்க. அப்போல்லாம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவர் ரொம்ப தங்கமான பொண்ணு, தங்கமாக பார்த்துக்கோங்க. எஸ் He is very blessed. ஹாப்பி மேரிட் லைஃப் சுஜா அண்ட் ரோஹித். ஹாப்பி மேரிட் லைஃப் சுஜா. எஸ் we love you so much. நம்ம அண்ணா நகர்ல மீட் பண்ணுவோம். Yes, welcome to அண்ணா நகர். இனிமேல் நாங்கள் தூரமாக ட்ராவல் பண்ணி வரட்டவில்ல. இனிமேல் ஒன்று நினச்சி பார்க்கலாம். சாமன வியாலக்கும் சராதடே. தூக்கம் அழகா இருக்கேடா. தேங்க்யூ. ஏய் அழகாக இருக்கு. இந்த டைலாக் டைலாக் வந்துட்டான். ரொமான்ஸே ரியாக்ஷன் வீடியோவே வராது. எப்படி இருக்கேன்னு கேட்டா மேடம் என்ன ரியாக்ட் பண்ணி வீடியோ இருந்துச்சுன்னு நான் பார்க்குறேன் நாளைக்கு. தொப்பை இல்லையா? ஓகே ப்ரோ. அவரே பேசுறது முடிஞ்சிச்சுல. நீ பேசுறதுலாம் மைக்ல ரெக்கார்ட் ஆகும். மரியாதையா பார்த்து பேசு.